எல்லாருக்கும் நன்றி. இங்கே ப்ராட்வே தேட்டரில் வந்து டிஎன் 2026 படத்தோட ஷோ பார்க்க வந்தோம். பொதுமக்கள் ரொம்ப வெல்கம் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு சீனையும் ரசிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்களாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்த குல்கந்த் குமார் பேசின தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற படமாக இது அமைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் டைரக்டர் இருக்காரு, எங்கள் தம்பிராமையன் இருக்காரு, எங்கள் ஹீரோயின் இருக்காங்க. எல்லாரும் உங்ககிட்ட பேச நினைக்கிறாங்க. ப்ளீஸ் கேரி. ஒரு அரசியல் கையாண்டி கதை இந்த தலைமுறைக்கு புரியக்கூடிய வகையில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு கதை எழுதினேன். அது இந்த தலைமுறைக்கு எப்படி புரியணுமோ அந்த வகையில் தம்பி அதை டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ புரியுற மாதிரி எடுத்தால் அதுக்கு அதனால தான் ஒரு அரசியல் படத்தை குழந்தைகளோட ஃபேமிலியோட வந்து உட்கார்ந்து ரசிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாம் ஒரே ஜானரில் போடுற பொழுது ஒரு பொலிட்டிக்கல் சட்டை, ஒரு ஸ்பூப் மூவி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த அரசியல் வெப்பம் இந்த சூழ்நிலை சொல்லக்கூட 234 தொகுதிகளிலும் வெற்றி நடை போடுகிறது. ஸ்கிரீன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க செய்தி. இன்னைக்கெல்லாம் மார்னிங் ஃபுல்லாகிட்டு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உழைப்பு வீட்பவங்கள மக்களுக்கு நன்றி. இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு நன்றி. டே ஒன்ல இருந்து அதே பிராட்வேல வந்து டே ஒன்ல இருந்து ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ மார்னிங் ஷோவுமே ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ மக்களுக்கு ரொம்ப நன்றி. அது பர்டிகுலராக கோயம்புத்தூர் பீப்புளுக்கு, ஏன்னா எப்பவுமே ரொம்ப லவ் காட்டுவாங்க. அந்த வகையில் இப்போ நாங்கள் வந்திருந்தோம், பயங்கரமாக ரிசப்ஷன் பண்ணி வெல்கம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப ஜாலியாகவும் இருந்தாங்க இன்ட்ராக்ஷனு. குழந்தைங்கன்னா வந்து எங்கள் ஹீரோவை வந்து குல்கந்த் மாமான்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பார்க்காதவங்களும் வந்து பாருங்கள், பார்த்தவங்க போய் மற்றவங்க வச்சு சொல்லுங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருக்கு சார். இன்னும் ஒரு 4 வாரம் கழிச்சு எந்த படம் பிடிக்குன்னு தெரியாது. அது மாறிட்டே இருக்கும் சார், ஒரே மாதிரி இருக்காது, எவால்வ் ஆகிட்டே இருக்கும். சார் இந்த படம் வந்து ஒரு 40-50 கால அரசியல் நிகழ்வுகள் இருக்குல்ல சார். இதில் இருக்கிற ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து அந்த நிகழ்வுகளுக்கு ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். அதனால தான் அவங்களால என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுது. அதுக்கு மூல காரணம் எங்கள் அண்ணன் தான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுனது. உண்மைக்கு நெருக்கம் அப்படிங்கிறத கண்வச்சு கேட்கறாங்க. ஒரு பிரபல ஒரு நடிகர், இப்போ ஒரு கட்சியாளர் ஒருத்தர் வந்து அவரை பெற்ற குறிப்பிட்ட மாதிரி ஒரு லைவ்ல தாக்கம் வந்து போயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆன பிறகு அவங்க கட்சியை சார்ந்தவங்க அவங்க ரசிகர்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க? எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பார்க்குறாங்க சார். எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் எப்படின்னா யாரை பற்றியும் இந்த படத்தில் தனி மனித தாக்கத்திலோ ஒரு கட்சிக்கு ஆதரவாகவோ எப்படி எந்த ஒரு சீனுமே கிடையாது. அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்பு அவ்வளோதான். ஸோ அதை என்ஜாய் பண்ணுறாங்க, ரசிக்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் வரைக்கும் அந்த புக்கை வச்சு பேசியிருக்காங்க சார். இப்போ அது டோட்டலாக இந்த 3 டேஸாக அந்த எண்ணம் அந்த பார்வை டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ அது நாங்களும் அதுக்காக தான் அவர்கள் அந்த காலத்தை தாங்கிட்டோம். இப்போ எல்லாருமே மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. இந்த குறிப்பிட்ட நீங்கள் சொல்ல கூட ஐடிவியில் இந்த படத்தை பற்றி நம்ம எதுவுமே செய்யலை அப்படின்ற ஒரு விஷயங்களும் பிரசித்தி பெற்ற ஊடகங்கள்லாம் இதன் மூலமாக எந்த யாரையும் காயப்படுத்தலை அப்படின்றது லாஸ்ட் 3 டேஸ் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்கிறதும். ஸோ இந்த படத்துக்கான இவ்வளோ பெரிய அதிகாலத்தில் இவ்வளோ பெரிய கூட்டத்தையும் இந்த எல்லா இடத்துல ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் ஆகிருக்கிற விஷயத்தை எங்களுக்கு செய்தி வந்திருக்கிறது. இது மாதிரி மக்களுக்கான படம் தானே, நீங்கள் பார்த்தது மக்களுக்கான படம். ஸோ இப்படி நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணலன்ற பொழுது ரெகுலர் ஃபார்மேட்டில் போவாங்க. ஸோ தமிழ் சினிமா வேறு ஒரு விஷயத்துக்கு போகணும். ஒரு அடுத்த தலைமுறை இளைஞர் பிள்ளைகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வருவதா இந்த மாதிரியான படங்கள் நகைச்சுவை உட்கொண்டு ஆச்சுன்றது எங்களுடைய படைப்பாளிகளை மகிழ்ச்சி. அது டைரக்டர் தான் சார். சென்சார்ஸ் யாருக்கும் சப்போர்ட் பண்ணாரு சார். சென்சார் போர்டு யாருக்கும் சப்போர்ட் பண்ணாரு சார். அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. இப்போ எங்களுக்குமே நிறைய கரெக்ஷன் சொன்னாங்க. லைக் மணி கொடுக்கறது அதெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது, வச்சிங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் தான் வரணும்னு சொல்கிறேன். ஸோ ரூல்ஸ் படி நாங்கள் நிறைய கட்ஸ் பண்ணோம். அதனால எங்களுக்கு அலோவ் பண்ணோம். அதுதான் சார் தங்க நட்சத்திரம் தான். டிஎன் தங்க நட்சத்திரம் 2026 என்ன பண்ண போறாரு அப்படியே வந்து சார். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஸ்டைலாக இருக்கும். இப்போ இன்னைக்கு கூட இந்த அண்ணன் வந்து ஒரு கேரளா பேலட் போட்டிருக்காங்க, யாரும் இன்ஸ்பயர் ஆகி தான் போயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஆக்சுவலாக இது பண்ணும்போது விஜய் சார் வந்து லைட் ஷேட்ல இருக்கும், நம்மளது டார்க் ஷேட். நம்ம இதுக்கு வந்து ரெஃபர் பண்ணது வந்து ஆந்திரா ஜெகமான் அவரோட இதுதான் நாங்கள் ரெடி தான் ரெஃபரன்ஸ் எடுத்தோம். ஸோ இது எல்லாமே என்னன்னா ஒவ்வொரு லுக்கும் நிறைய லுக் இருக்கு. நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் லுக்கு மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்கோம், நிறைய லுக் இருக்கு. நீங்க படம் பார்த்தீங்கன்னா
ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வரும்போது ஒரு ரியாக்ட் எப்படி பண்ணுவீங்க? நாங்க அவரை பத்தி எதுவுமே நெகட்டிவா சொல்லவே இல்லை சார். எதுவுமே நாங்க சொல்லலையே சார். அந்த கமலா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா உள்ள வந்து அவங்களோட ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட கட்சி கொடியத்தை செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எதனா முன்னாடி தப்பா இன்ஃபர்மேஷன் கன்வே ஆனதுனால நடந்த அந்த ஒரு கன்ஃபியூஷன். கதாபாத்திரம் சரி சார், உள்பதுக்குமாகவே வாழ்க்கை. இந்த ரஜினி சார் வாழ்க்கை வருதா, இந்த கமல் சார் வாழ்க்கை வருதா, அந்த எங்களுடைய சகோதரர் சீமான் சார் வாழ்க்கை வருதா, ஏகப்பட்டவருடைய உள்வாங்கிய விஷயங்கள். அப்படியே முந்தைய தலைமுறைக்கு தியாகராஜ பாகவதர் வருவாரு, பியூஷ் சின்னப்பா வருவாரு, ஜெமினி கணேசன் சார் வருவாரு, ஜெய்சங்கர் சார் வருவாரு. ஒரு 2 மணி நேரம் 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு 50 வருட அரசியலையும் சினிமா தலைவர்களையும் பார்க்க வைக்கிறது. இது அவரோ இது இவரோ அப்படின்றது அதான் அதுதான் ஸ்போர்ட்ஸ், அதுதான் நையாண்டி இல்லைங்களா? ஸோ அது இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அது போய் சேர்ந்துச்சது தான் நீங்கள் சொல்லுங்கள். அப்பாவுடைய டைலாக் லைஃப் வந்து பயங்கரமா இருக்கு. அது இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகுது? வேற ஒவ்வொரு வசனமும் பரபரப்பா பேசப்பட்டிருக்கா, அது இந்த அப்பாவோட அனுபவம் இருக்கு. அது எந்த அளவுக்கு இல்லை சார், பொலிட்டிக்கல் நாலேஜ் அப்பாவுக்கு பயங்கரமா இருக்கிறனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அது நாங்கள் பெரிய மெனக்கடை இல்லை, ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும். ஏன்னா நீங்க பாத்துக்கங்க, ரிவ்யூஸ்லயுமே அதான் டைலாக் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஈஸியாகவும் புரியணும், அட் சேம் டைம் அது சட்டையாகவும் இருக்கு. மணிவண்ணன் சாருடைய அமைதிப்படை கம்பீரம் 2026 ஒரு கம்பேரிசன் நடந்துருக்கு. கம்பேரிசன் நடக்குதா? பெரிய விஷயம் சார், சந்தோஷம் சார் எங்களுக்கு. பெரிய மகான் சார் அதெல்லாம். ஆமாமா, இது அதேதான் அவர் சொல்லுவாங்கல்ல. என்னுடைய விஷயத்தையும் கேட்டீங்கன்னா தெரியும், கையில் கிட்டத்தட்ட பேப்பரை நம்ப மாட்டேன். நான் நகைச்சுவை ட்ராக்கெல்லாம் எழுதி என் மண்டையில் ஏற்றுட்டேன். எனக்கு என்னதான் 2-3 உதவியாளர்கள் இருந்தாலும் கூட பேருக்கு பேப்பர் அது டிபெண்ட்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட். அந்த பொண்ணுக்கு ஒரு வசனம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வர திருக்குறளாக கொடுக்குற ஒன்றும் இல்லை, அதுக்கு எது வருதோ அதை மாதிரி மாற்றுவது. ஸோ எல்லாமே இதில் அந்த தப்பு போட்டு எல்லாமே போட்டு அது மிகப்பெரிய லாஸ் சார். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி ஒருவேளை இணையத்தில் லீக் ஆக இந்த மாதிரி படங்கள் வந்தால் தயவு செஞ்சு யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க. இதில் பல பேரோட உழைப்பு இருக்குது, பல பொருட்செலவு இருக்கிறதுல. இந்த மாதிரி விஷயத்துக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் மொபைலில் யாராவது ஃபார்வர்ட் பண்ணியிருந்தா கூட தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அதை இளைய தளபதியோட சினிமா நடிகர் இளைய தளபதியோட அந்த உண்மையான ரசிகர்கள் யாரும் அந்த தளத்தில் பார்ப்பதில்லை. இது வரைக்கும் அந்த செய்தி வந்துட்டு பெரிய சந்தோஷம். ஸோ ஒரு நடிகர் அந்த ரசிகர்கள் எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறாங்க, இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம தலைவர் வருத்தப்படுவாரு. நம்ம தலைவரை நம்பி முதலீடு செய்த தயாரிப்பாளர்கள் ஆசைகள் நம்ம தலைவரை கன்வின்ஸ் பண்ணி எடுத்து அந்த டைரக்டர் மனம் போடுமேன்றதுக்காக இது வரைக்கும் அந்த டிவிக்கு அந்த இன்னைக்கு இயக்கத்தை சேர்ந்துருக்காங்க. இந்த ரசிகர்கள் பார்க்காம இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு பெரிய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மிகப்பெரிய விழித்து வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது பெரிய சந்தோஷம் வருது. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த இடத்துல நாங்கள் நன்றி சொல்லுவோம். சினிமா பொதுவாக தமிழ்நாட்டுல 234 தொகுதி எதிர்கட்சியே எங்களுக்கு இல்லை. எதிர்கட்சி ரொம்ப சாமானியன். ஒரு பட்ஜெட்டுக்குள்ள சமீபத்தில் பெரிய படங்கள் கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் இருந்து கையே ஏற்றிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஒரு தாய் கிழவி, ஒரு ஜஸ்ட் ஒரு சிறை, இந்த மாதிரியான படங்கள்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்றது அந்த ஏரியாவில் எங்களை கூட சேர்த்துக்கிறாங்க. ப்ரெஸ் ஷோ போட்டு முடிச்சோன்னு ஓடி வந்து இந்த வார்த்தையும் தாய் கிழவினாங்க. ஸோ நெஞ்சம் மகிழ்ந்துட்டோம். அது இன்னைக்கு வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ ப்ரெஸ்ஸை கன்வின்ஸ் பண்ணுறது பெரிய சேலஞ்சிங், பேச வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு ஸ்கிரீன் பண்ணியிருந்தோம் ஒட்டுமொத்த பேசுவதை. இன்டர்வியூல ஓடி வந்துட்டு சொல்லிச்சு இந்த வருஷம் இந்த வாரம் தாய் கிழவி அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இருந்தாலும் எங்களுக்கு சங்கடம். மக்கள் இது எப்படி அங்கீகரிச்சுக்கிறாங்க? சூப்பர் மீடியான்றது இன்டெலெக்சுவல்ஸ், அறிவு சார்ந்தவங்க, அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்பதான் இந்த தொண்டையெல்லாம் உடஞ்சி நாசமா போடுறதுக்கான காரணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்பதான் மகிழ்ச்சிங்கிறது இந்த தொண்டை சரியாகி மண்டையும் புரியலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹோப் எல்லாருமே படம் பார்த்தீங்க, எல்லாருக்குமே படம் பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். யார் யார் பார்க்கலையோ எல்லாருமே கண்டிப்பா போய் பாருங்க.
எவ்ரி பிகாஸ் நான் புதுசு தானே இப்போ தான் நான் கற்றுக்குறது. ஸோ இவங்க பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ எவ்ரிடே நான் ஐ யூஸ் டு லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் தெம். ஆக்டிங் எப்படி பண்ணுறது எல்லாமே. ஸோ கம்பீராமே சார் உங்களுக்கு தெரியும்ல எந்த அளவுக்கு ஹியூமர் எல்லாம் பண்ணும். ஸோ அந்த ஹியூமர் எல்லாம் கற்றுக்கிட்டேன் நான். அது இப்பதானே சார் பதில் சொன்னேன். அப்படி இருந்தா பார்க்காதீங்க. எங்களுக்கு இது ஒரு புதிய அனுபவம். சென்னை பிரஸ் சந்திச்சிருக்கோம், அடிக்கடி சந்திப்போம். உங்களுக்கு தெரியும் மண்டலத்துடைய கோயம்புத்தூர்லேருந்து பிரஸ் சொன்னீங்க சந்திப்பது என்பது ரொம்ப மகிழ்ச்சி. இதற்கு முன்பு எனக்கு ஒரே ஒரு அனுபவம் தான். முன்னாள் அமைச்சர் சுந்தர் பாலாஜி அவருடைய நிகழ்வுல ஒரு பிரஸ் மீட் சந்திச்சேன். இதற்கு பிறகு பிரஸ் மீட் சந்திக்கிறேன். அத்தனை பேரும் அந்த தேர்தலில் இறங்கி 2-3 டேஸ்ல யார் இருந்தாலும் ஈஸியா அவ்வளவு பெரிய உதவிகளை பண்ணவர் சொன்னாங்க. யார் நேற்று ஒரு தேர்தல் ஆணையம் சென்சார் போர்டு நேற்று டீட்டெயிலாக கொடுத்துருச்சு. எந்த தரப்புல இருந்து எந்த தவறு கிடையாது அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்தாங்க. யார் அப்படின்றது குறி ஒரு இடத்துல நிச்சயமா புரிந்து சார் என்ன தேர்தலுக்கு 10 நாள் தான் இருக்கு. நம்மளுடைய டிஎனுடைய சப்போர்ட் எங்களுக்கு டிஎன் 2026 சப்போர்ட். நாங்க வந்து உள்ள இறங்கிட்டோம். டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. மானாவாரியா ஓட்டு போட்டுருக்காங்க. எங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கு. படம் பார்த்து விஜய் சார் அவருக்கு எப்பவுமே டைம் இருக்குமா? அவருக்கு ஏன் டைம் இருக்கு? அவர் எப்படி பார்க்கறது வாய்ப்பு? எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன டைம் பார்த்தவங்க சொல்லியிருப்பாங்க. படத்துல முக்கியமான அரசியல் நிலையில அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பார்த்துட்டாங்க தேர்தலில் பயிற்சி